மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டிசம்பர் 21ஆம் தேதி அன்று ஜெய்சால்மர்ல நடக்க இருக்கு. முதல்ல இந்த கூட்டம் நவம்பர் மாதம் நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரால டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில ஜிஎஸ்டி கவுன்சில் இதற்கு முன்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பல்வேறு அமைச்சர்கள் குழுவுடைய பரிந்துரைகள் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த பரிந்துரைகள் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அவை செயல்படுத்தப்படுமா இல்லனா நிராகரிக்கப்படுமாங்கிறது குறித்து முடிவெடுக்கப்படும். பீகார் துணை முதல்வர் சம்ரத் சௌத்ரி தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அமைச்சரவை குழு புகையிலை மற்றும் புகையிலை பொருட்கள், குளிர்பானங்கள் மீது ஸ்பெஷல் ஜிஎஸ்டி விகிதம் 35% உயர்த்த பரிந்துரை பண்ணியிருக்காங்களாம். அதே போல ஆயுத ஆடைகள், அதாவது ரெடிமேட் ஆடைகள் மீதும் ஜிஎஸ்டி விகிதத்துல மாற்றத்தை கொண்டு வர ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அமைச்சரவை குழு பரிந்துரை பண்ணிருக்கு. அந்த பரிந்துரையின்படி 1500 வரைக்கும் விலையுள்ள ரெடிமேட் ஆடைகள் மீது 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படலாம். 1500 இருந்து 10,000 வரையிலான ரெடிமேட் ஆடைகள் மீது 18% ஜிஎஸ்டியும், 10,000க்கும் அதிகமான ரெடிமேட் ஆடைகள் மீது 28% ஜிஎஸ்டி விதிக்கப்படலான்னு பரிந்துரை பண்ணப்பட்டிருக்கா. மேலும் அழகு சாதன பொருட்கள், கடிகாரங்கள், காலணிகள், ஹேண்ட்பேக் போன்ற லைஃப் ஸ்டைல் பொருட்களுடைய விலை அடிப்படையில பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி விகிதத்தை உயர்த்தவும் யோசனை சொல்லப்பட்டிருக்கா. அதாவது ஆடைகளுக்கு விதிக்கப்பட்ட விலை வரவு போலவே இந்த லைஃப் ஸ்டைல் பொருட்களுடைய விலைக்கு ஏற்ப ஜிஎஸ்டி விதிக்கப்படலான்னு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பு அது நடைமுறைக்கு வருமா இல்லனா நிராகரிக்கப்படுமாங்கிறது குறித்து விரைவிலேயே தெரிய வரும். இந்த 3 பரிந்துரைகளுமே நடைமுறைக்கு வந்தா புகையிலை மற்றும் குளிர்பானங்களுடைய விலை உயரும். ஆடைகள், கடிகாரங்கள், காலணிகள் மற்றும் அழகு சாதன பொருட்களுடைய விலையிலையும் மாற்றம் ஏற்படலாம். இந்த மாற்றங்கள் நுகர்வோருக்கு அதிக செலவை ஏற்படுத்தும். மேலும் தொழில்துறையிலையும் அதோடைய தாக்கம் இருக்கும். அதுலயும் குறிப்பா குளிர்சாதனங்கள் மீது 35% வரைக்கும் வரி விதிப்புங்கிறது அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா பார்க்கப்படுது. இருந்தாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அப்ப எடுக்கிற முடிவே இறுதியானதுன்னு சொல்லப்படுது.